அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் எப்பொழுது நிரப்புவாங்க, இதுக்குண்டான பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. டிசிசி மெத்தட் படி எல்லாருமே எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சது. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய கொடுத்தாச்சு, நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆன்லைனில் வெளியிடுவாங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் சொல்லக்கூடிய விஷயம் ரிசல்ட் ஃபுல்லாக ஓவராலாக கொடுப்பாங்க. ஸோ இதில் கம்யூனிட்டி பேசிஸில் அண்டு எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் விஷயம் வெளிப்படைத்தன்மையாக. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றது உங்களை தேடி வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வெளியாகுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நியமன ஆணைகள் தாமதமாக போகுது அப்படின்ற இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. ஏன் டிலே ஆகுது? இப்போ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதாகட்டும், அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுல சிக்கல்கள் ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதில் அகைன் ரீவெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்னொரு அப்டேட்டும் அதிர்ச்சி தகவலும் இருக்குது. ஸோ என்ன ரீவெரிஃபை, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த டிசிசி படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டிசிசி படி போஸ்டிங் போடுறதுல சில சிக்கல்கள் இருப்பதாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தேர்வு எழுதியிருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் செலெக்ஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ கடந்த முறை நடந்த போலீஸ் எக்ஸாம்ஸில் மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதாவது ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து ஆன்சர் டெஸ்ட் எழுதின விஷயம். அந்த மாதிரி இதுலேயும் ரிசல்ட்டில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த ரிசல்ட் வெளியிடும்போது அதாவது மார்க்கை வச்சு நிறைய பேர் வழக்கு தொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது செய்தி ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படும். அதனால் எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்வில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு, அதேமாதிரி இன்டர்வியூவில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு, அப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலில் ட்ரைவ் பண்ணிங்கள அந்த மார்க்கு எல்லாத்தையும் இருக்கிற மாதிரியான ரிசல்ட்டை வெளிப்படைத்தன்மையோட ஓவராலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பண்ணாமலும் பண்ணலாம், இதெல்லாம் வெளியிடாமலும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அரசால் முடியும். ஆனால் இது தேர்தல் இறுதி கட்டம் அப்படின்றதுனால, தேர்தல் நெருங்கும் சமயம் என்பதனால இது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ரீக்ரியேட் ஆகக்கூடாது. மறுபடியும் இது கிரியேட் ஆகக்கூடாது. இந்த அரசு பணிகளுக்கு ஆல்ரெடி கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங்க்கு பணம் வாங்கிட்டு தான் போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அந்த குற்றச்சாட்டு அகைன் மீண்டும் இந்த தேர்வுக்கும் வரக்கூடாது. அப்படி வரும் பட்சத்தில் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு தான் இதில் எந்த மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக ரிசல்ட்டை அகைன் செக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு, எல்லா மார்க்கும் போட்டு கம்யூனிட்டி பேசிஸ் ரேங்க்கில் என்ன ரேங்க் வராங்க, அதே மாதிரி எந்தெந்த அந்த கழகங்கள், போக்குவரத்து கழகங்களுக்கு பார்த்தீங்களா, கும்பகோணம் போக்குவரத்து கழக லிமிடெட், சேலம் போக்குவரத்து கழக லிமிடெட், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கோட்டா வாரியாக கோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த வயசு அந்த இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ போஸ்டிங்க்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். இன்னும் ஒரு மாதம் தாமதமானாலும் பரவாயில்ல, அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பிலிருந்து உத்தரவுகள் வந்திருக்கிறதாகவும், அதன் காரணமாக தான் டிலே ஆகுது அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் தேர்வர்களே, இன்னும் இப்போ சற்று இந்த ரிசல்ட் வெளியாவதில் அதாவது இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எனிவே என்னுடைய கருத்து என்னன்றதுனாக்கா, கொஞ்சம் லேட்டானாலும் ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டாலும், பட் ரிசல்ட்டை பொறுத்தவரை நேர்மையான முறையில் எழுதின நண்பர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதில் நல்ல விஷயந்தான், சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். ஆனால் இன்னொரு விஷயம், கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஒரு ப்ராசஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கரெக்டாக அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அடுத்தடுத்து நடந்துச்சுன்னா தான் அந்த ப்ராசஸ் நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கும். காலதாமதமாகும் பட்சத்தில் அந்த ப்ராசஸில் கண்டிப்பாக தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் வரலாற்றில் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம்.
ஏன்னா கடந்த காலங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் தாமதப்படுத்துகிறாங்களோ அங்கங்கெல்லாம் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கும். அது வந்து எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது, அது கண்டுபிடிக்க கூட முடியாது. அதனால் காலதாமதம் அப்படின்றது தவறுக்கு கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ அதனால் அரசு விரைந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும். அதே மாதிரி 2026 வெளியிடக்கூடிய அந்த டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, எம்டிசி அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது புதிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பணியும் வேகமாக புதிய நோட்டிஃபிகேஷனும் வெளியிடணும். கண்டக்டர் டிரைவர் மட்டும் இல்லாமல் அதர் போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வந்து உடனடியாக வெளியிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. மேலும் டிஎன்எஸ்டிசி மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் சம்பந்தமான புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.